ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நீண்ட நெடுங்காலமான ஒரு கோரிக்கை, அதுவும் நீண்ட நெடுங்காலமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த சூழ்நிலைக்கான ஒரு உத்தரவை சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அது என்ன உத்தரவு, எப்படிப்பட்ட உத்தரவு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். ஒரு பள்ளியிலிருந்து வேறு ஒரு பள்ளிக்கு செல்லும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் ஒரு முக்கியமான உத்தரவை வழங்கி இருக்கு. ஏன் இதை நம்முடைய சேனலில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், கழிந்த கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு மாணவர்கள், அதுவும் குறிப்பாக தனியார் பள்ளிகளில் படித்த பல்வேறு மாணவர்கள் மற்ற அரசு பள்ளிகளுக்கோ அல்லது வேறு பள்ளிகளுக்கோ செல்லும்போது அந்த மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் இல்லாத காரணத்தினால அட்மிஷனை தொடர முடியாத, கல்வியை தொடர முடியாத நிலையில் இருந்தது. ஸோ இந்த நிலையை கருத்தில் கொண்டு அந்த நேரத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தான் இப்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிட்டிருக்கு. அந்த உத்தரவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாற்றுச் சான்றிதழ் என்பது மாணவர்களுடைய தனிப்பட்ட ஆவணம். இதனை மாற்றுச் சான்றிதழ் வழங்கும் போது கட்டண பாக்கி உள்ளது என்றோ அல்லது காலதாமதமாக கட்டணம் செலுத்தியதாகவோ குறிப்பிட்ட மாணவர்களை மன ரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடாது. மாற்று சான்றிதழ் என்பது ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிகளுக்கு மாணவர்கள் சேர்க்கை பெறுவதற்கான ஒரு ஆவணமாகும். அதை பெற்றோர்களிடமிருந்து கட்டண பாக்கியை வசூலிக்கும் ஒரு கருவியாக பள்ளிகள், குறிப்பாக தனியார் பள்ளிகள் இந்த மாற்று சான்றிதழை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது. கல்வி உரிமை சட்டப்படி மாற்று சான்றிதழ் கட்டாயம் அல்ல என்பதால் இது சம்பந்தமான விதிகளில் தமிழக அரசு 3 மாதங்களில் உரிய திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். மேலும் ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளியில் சேர்க்கை பெறும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழை சமர்ப்பிக்கும்படி நிர்பந்திக்க கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும். மாற்று சான்றிதழ்களில் கட்டண பாக்கி குறித்து குறிப்பிடும் தனியார் பள்ளிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது மாற்று கட்டண பாக்கி இருக்கிறது, தங்களுடைய ஃபீஸ் பாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மாற்று சான்றிதழை தர மறுக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் மீது சட்ட ரீதியாக முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டும் சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. ஸோ அந்த கட்டண பாக்கியை வசூலிக்க தனியார் பள்ளிகள் தனிப்பட்ட முறையில்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர கட்டண பாக்கியை வசூலிப்பதற்காக மாற்று சான்றிதழை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக எச்சரிக்கிறது. இது போக பள்ளிகளில் கட்டண பாக்கியை செலுத்தவில்லை என்கிற காரணத்தினால் பல மாணவர்களை அவர்களை வகுப்புக்கு வெளியே நிற்க வைப்பது, பலர் முன்னிலையில் எழுத்து நிற்க வைப்பது மாணவர்களை மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய செயல். எனவே கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கத்தை சிதைத்துவிடும் இது போன்ற செயல்களை தனியார் பள்ளிகள் கைவிட வேண்டும். இவை கட்டாய கல்வி உரிமை சட்டத்துடைய அந்த செயல்களை, அந்த நோக்கத்தை சிதைத்து விடக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு. ஸோ இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கும்படி மாவட்ட கல்வி அலுவலர்களையும் தமிழக அரசையும் இது வலியுறுத்தியுள்ளது. நாம இதையே நம்ம சேனல்ல சொல்றோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் பல பேர் தனியார் பள்ளிகள்ல பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு இந்த சட்டம் போய் சேர வேண்டும். தங்கள் நீண்ட நெடுங்காலமாக காலாகாலமாக அனுபவித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தக்கூடிய இந்த முக்கியமான கட்டளைகள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம நம்முடைய சேனல்ல இதை பதிவு செய்கிறோம். ஸோ நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.